Hi friends, welcome. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணாவோட ஒரு புது படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஒரு அஃபிஷியலான ஒரு டைட்டில் டீசர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டீசர் வந்து 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். இந்த டீசர் எனக்கு வந்தது தெரியும், பட் இந்த 3 வாரமாக எந்த டீசருக்குமே ட்ரைலருக்குமே ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனால தான் ரியாக்ட் பண்ணல. இப்போ ஒன்று ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ப்ளீஸ் டைம் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 3 minutes 49 seconds கொடுத்துருக்காங்க. நான் கிளிப்பிங்ஸ் பார்த்தபோது கூட ஒரு 10 செகண்ட் கிளிப்பிங்ஸோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த டீசர் வந்து ரியாக்ட் பண்ணலாம். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 3 minutes 49 seconds ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, சாரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல குட்டியாக டக்குன்னு ஒரு மூவி கிரெடிட்ஸ் அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரைலர் பார்க்கலாம். அன்ரொமான்டிக் காமெடி பை அம்மாமுது சூர்யா. அம்மாமுது ஓகே. அப்புறம் வந்து சீன் ரோல்டன் சாரோட மியூசிக். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து தினேஷ் புருஷோத்தமன். எடிட்டர் வந்து பரத் விக்ரமன். இவரை தான் வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட பேர் வந்து ஹாப்பி எண்டிங். ஆர்ஜே பாலாஜினா அண்ட் அதர்ஸ். மியூசிக் வந்து சீன் ரோல்டன், வேறு யாரும் போடலை. ஓகே, பார்ப்போம். 3, 2, 1 go. So experience எதுல அதுலயா டே லவ்டா லவ்வா நான் பண்ணது இல்லைங்க. இந்த காலத்துல யாராவது லவ் பண்ணாம இருப்பாங்களா சொல்லு. ஆமா இல்ல, ஆனா நான் பண்ணதில்லை. டே எல்லாருக்கும் தான் ஒரு பாஸ்ட் இருக்கும், சும்மா சொல்லு. சும்மா சொல்லக்கூட என்கிட்ட பாஸ்டே இல்லைங்க. எனக்கு பாஸ்ட் இருக்கிற பையனை தாண்டா பிடிக்கும், சொல்லு. பேபி சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் லவ் பண்ணல. எனக்கு பாஸ்ட் இருக்கிற பையனை தான் பிடிக்கும்னு சொல்லியும் நீ சொல்ல மாட்டேங்கிற. நான் தான் சொல்றேன்ல, நான் ஸ்மார்ட்டா இருக்கறனால உனக்கு எப்படி தோணுது சொல்றா. வாவ், இது நான் எதிர்பார்க்கல. நான் லவ் பண்ணதில்ல, லவ்ஸ் பண்ணிருக்கேன். ஏய், அப்படியே கலர் மாறிட்டு பாருங்களேன். எங்க ஃபேமிலில நீ எப்படி வளர்த்தாங்க தெரியுமாடா? எங்க வீட்ல மட்டும் லோகேஷ் படத்துல வர மாதிரி கொக்கைன் தாடி வளர்த்தாங்க. ஐயோ, ஃபேமிலில வந்தவனுக்காகலாம் எங்க அப்பா விட்டு வர முடியாதுடா. அதுக்காக கூடவே போறதாடி வர முடியும், பாதில தான் வர முடியும். It's not you, da. It's me. என்னோட ஒரு நல்ல பொண்ணு கடப்படா. சவ்வ. எனக்கும் ஹாப்பினஸ் தாண்டா முக்கியம், எனக்கும் கரியர் தான் முக்கியம், எனக்கும் லைஃப் தாண்டா முக்கியம். ஓய்யோ, Let's break up for your future. ஐயோ. யூடியூப் பேபி, என் ஹார்ட்ல ஆர்கஸம் வந்ததே ஒன்னால் தானே. பின்ன என்னடா, நான் குளிக்க போறேன்னு சொல்றேன், போட்டோ கூட கேட்க மாட்டேன். கிளைமேட் சில்லா இருக்குன்னு சொன்னா ஸ்வெட்டர் மாட்டிக்கோன்னு சொல்றேன். நானே வெக்கத்தை விட்டு வெட்டா இருக்கேன்ற, நானும் வெட்டியா தான் இருக்கேன்னு சொல்றியா? இதெல்லாம் ஒரு ரீசனா பேபி? அந்த கத்தியை வச்சாச்சு ஒழுங்கா குத்துவியா? லோகேஷ்னா ஐயோ செம்ம. ஐயோ செம்ம கட்ஸு. ஐயோ இவ்ளோ பிரேக்கப்ஸா? அவ்வளோ தடவை ஐ பிலீவ்ட் இன் லவ். இவங்கெல்லாம் உன்னை எங்க விட்டுட்டு போனாங்களோ அங்க ஸ்டார்ட் பண்ணி உன்னை லவ் பண்ணுவேண்டா. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. டேய், என்ன தவிர வேற எவ்வளையாச்சும் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்ச உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். உன்னை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையை என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுடா. ஹோல்சம், இப்படி நீ ஹோல்சமா பேசும்போதே தெரியுது நீ அப்படியே ஏமாத்தி தான் போறேன். டேய், நீ ஒரு சைக்கோன்னு சொல்லி எல்லாரும் நம்ப வச்சிருவேண்டா. என்னடா இத பதட்டத்துல சொல்லிட்டேன்டா. நீ எனக்கு இன்னொரு அப்பாடா. Unless you're Korean, I don't want your drama, D. Unless you're Korean. நினைச்சா மூக்கியா இருக்கேடா.
நம்ம லவ் ஸ்டோரி எவ்வளோ சேடாக இருந்தாலும் ஐயோ கடைசியில் ஹாப்பி எண்டிங் தான். அப்படி நடக்கலைன்னா அது எண்ட் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நம்ம லவ் பண்ணுவோம், லவ் பண்ணப்படுவோம். செம்மையா இருக்கே. ஹாப்பி தீபாவளி 2025 இன் தியேட்டர்ஸ். சத்தியமா அதில் டைலாக்ஸ் எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி டைலாக்ஸ் நம்ம பாலாஜினா பேசியிருக்காரு, பட் அதை சிம்பாலிக்காக கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் எடுத்துக்காட்டு அந்த ஹோல்சம். ஆக்சுவலாக அது ஒரு வார்த்தை. ஐயோ செம்ம டீசர், ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படியே ஃபுல் என்ஜாய்மெண்ட்லேயே போயிட்டு இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நான் எப்படி மிஸ் பண்ணேன்? எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குங்கன்னு. சரி ரியாக்ஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தது. சீரியஸ்லி அல்டிமேட்டு. லோகேஷ்னாவோட ரெஃபரன்ஸ் வேறு இடையில. சத்தியமாக இன்னொரு டைம் நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்கள் ஒரு வேளை டைம் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரைலர் வந்து பிடிச்சிருந்ததா, இந்த டைட்டில் டீசர் வந்து பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.